தெனாலிராமன் கதைகள். பொற்காசு. கிருஷ்ணதேவராய மன்னரின் புகழை கேள்விப்பட்ட தெனாலிராமன் அவரைச் சந்திக்க வேண்டும் என்ற ஆசையுடன் விஜயநகரம் சென்றான். பல நாட்கள் முயற்சி செய்தும் மன்னரைச் சந்திக்க முடியவில்லை. ஆனால் அவன் மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி செய்தான். ஒருநாள் அரண்மனைக்குச் செல்லும் வழியில் பல வித்தைகள் செய்து மக்களை மகிழ்விக்கும் ஒரு செப்படி வித்தைக்காரனை தெனாலிராமன் சந்தித்தான். அவனும் மன்னரிடம் வித்தை காட்டி பரிசு பெற விரும்புவதை அறிந்தான். வித்தைக்காரன் கிருஷ்ணதேவராயர் முன்னிலையில் அற்புதமான வித்தைகளைச் செய்து காட்டினான். மன்னரும் மகிழ்ந்து அவனுக்கு 1000 பொற்காசுகளை பரிசாக அறிவித்தார். அப்போது தெனாலிராமன் முன்னால் வந்து, அரசே, இவரை விட சிறந்த வித்தையை நான் செய்து காட்டுவேன். என் வித்தையை இவரால் செய்ய முடியுமா என்று பாருங்கள் என்றான். மன்னர் போட்டிக்கு அனுமதி அளித்தார். வித்தைக்காரனும் பெருமையுடன், நீ செய்யும் எந்த வித்தையையும் என்னால் செய்ய முடியும் என்று சவால் விட்டான். தெனாலிராமன் அமைதியாக அமர்ந்து, நான் கண்களை மூடிக்கொண்டு ஒரு வித்தை செய்கிறேன். நீங்கள் கண்களை திறந்து கொண்டு அதையே செய்ய வேண்டும் என்றான். பின்னர் அவன் கை நிறைய மணலை எடுத்துக்கொண்டு கண்களை மூடி தனது கண்களில் போட்டு கொண்டான். அரண்மனை முழுவதும் சிரிப்பும் கைதட்டலும் நிறைந்தது. பின்னர் தெனாலிராமன், இதே வித்தையை நீங்கள் கண்களை திறந்து கொண்டு செய்து காட்டுங்கள் என்றான். ஆனால் கண்களை திறந்து கொண்டு மணலை போட முடியாமல் வித்தைக்காரன் தோல்வியை ஒப்புக்கொண்டான். தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை பார்த்த கிருஷ்ணதேவராயர் மிகவும் மகிழ்ந்தார். தெனாலி ராமகிருஷ்ணா, உன் அறிவும் சாதுரியமும் மிகச் சிறந்தது. நீ என் ஆஸ்தான விகடகவியாக இருப்பாய் என்று கூறினார். தெனாலிராமன் தான் பெற்ற வெற்றியை பயன்படுத்தி வித்தைக்காரனின் கர்வத்தை குறைத்தான். அவனுக்கும் 1000 பொற்காசுகள் கிடைக்கச் செய்தான். இந்த கதையின் நீதி, அறிவும் புத்திசாலித்தனமும் இருந்தால் வலிமையானவர்களையும் வெல்ல முடியும்.